என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அடே இப்படி குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்காம முதல்ல அடுத்து என்ன பிளான்னு சொல்லுடா. டே சக்தி, கேரக்டராவே மாறிட்டியேடா. வேற என்ன பண்ணி தொலைய? உன் கூட சேர்ந்து பாவத்துக்கு செருப்படி வாங்காம தப்பிக்கணும்னா இப்படி ஒரிஜினலா நடிச்சு தானடா ஆகணும். சூப்பர்ரா சக்தி, சூப்பர்ரா. டேய், மூக்கிலேயே குத்திடுவேன். உலக மரியாதைக்கு அடுத்த பிளான் என்னன்னு சொல்லி தொலைடா. சொல்றேன்டா சக்தி, சொல்றேன். அதாவது இப்ப நம்ம சோனாவை அந்த ராகேஷ்க்கு அறிமுகப்படுத்துறோம். அறிமுகப்படுத்தி என்ன சோனாக்கு படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்க போறியா? அட போடா, உனக்கு வேண்டியது 4 போட்டோ அவ்வளவுதானே. இப்பவே போய் சோனா நம்ம முன்னாடி நின்னா அவன் தானா வந்து மேல கொடுக்க போறான். அப்படியே உனக்கு வேண்டிய போஸுகளை 4 போட்டோ எடுத்துக்க. நானும் இந்த புடவை கர்மத்தையெல்லாம் கலட்டி போட்டு சட்டை போட்டு வேலையை பார்க்க போறேன்டா. டே சக்தி, பார்த்த முதல் நாளே அவன்கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணா அவனுக்கு டவுட் வந்துரும்டா. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? இங்க பாரு சக்தி, பொண்ணு வேஷம் போட்டா மட்டும் பத்தாது, பொண்ணு மாதிரி நடிக்கவும் தெரியணும்டா. எந்த பொண்ணாவது பார்த்த உடனேயே கட்டி பிடிக்கிறதுக்கு சம்மதிப்பாளாடா. அதனால முதல் தடவை சோனான்னு சொல்லி அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகு. அதுக்கப்புறமா 2-3 தடவை அவனே உன்கிட்ட நெருங்கி வந்தாலும் நீ விலகி போற மாதிரி நடிக்கணும். அப்பதான் அவனுக்கு டவுட் வராது. அப்புறம் ஒரு 4-5 மீட்டிங்க்கு அப்புறமா கொஞ்சம் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருந்தேன்னா அப்புறம் நான் எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறேன். எது என் உயிரத்தானே? டேய், போட்டோவை சொன்னேன்டா. டேய், உன்னைய பார்த்தா என்னை வச்சு போட்டோ எடுக்க பிளான் பண்ற மாதிரி தெரியலடா. என்னையவே போட்டோ வாக்குறதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுதுடா. டே சக்தி, எதுக்குடா பயப்படுற? உன் கூட நான் இருக்கேன்டா. நீ இருக்கிறது தாண்டா எனக்கு பயமே. அது சரி, சோனானே எப்படி அவங்ககிட்ட போய் அறிமுகமாகிறது? அவ எப்பவுமே ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு பப்புக்கு போவான்டா. நம்ம 2 பேரும் நாளைக்கு அங்க போறோம். நான் வெளியே நிக்கிறேன், நீ உள்ள போய் அவன்கிட்ட சோனான்னு முதல்ல அறிமுகமாகு. முதல்ல அவன் சோனாவை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவன் ரியாக்ஷனை வச்சு அடுத்த மூவ் பண்ணலாம். ஏதோ என்னை வச்சு பெருசா பண்ண போறேன்னு தெரியுது. ஆனா ஒண்ணுடா மச்சான், இந்த சக்தி சோனாவா மாறின விஷயம் கையலுக்கு மட்டும் தெரியவே கூடாதுடா. ஏன்னா அன்னைக்கு ஒரு தம்ம கையில வச்சுட்டு நின்னதுக்கே என்னை துவைச்சு காய போட்டா. இதுல வேற நான் சோனாவா மாறிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்க, என்னை வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாடா அவ. சேச்சே, இதெல்லாம் போய் நான் கையில் கிட்ட சொல்லுவேனாடா? நானும் சொல்ல மாட்டேன்டா, நீ பயப்படாத. இவனை நம்பலாமா? அன்னைக்கு ராமேஸ்வரத்துல அந்த ஹோட்டல்ல நடந்த விஷயம் அந்த ராகேஷ்க்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு அங்க நடந்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சோம். அந்த ராகேஷ்க்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? சீதாக்கும் எனக்கும் நடந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ அவனுக்கும் சீதாக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சே, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு நல்லா வெளுக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு விஷயத்த சொல்லி நம்மள பிளாக்மெயில் பண்றானே. ஆனா இப்ப எப்படி அவனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ரியாஸும் ரஃபிக்கும் சொன்ன மாதிரி சீதா இப்பதான் நம்ம கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கா. இப்ப போய் நான் தான் அவ வாழ்க்கையில அவளை ஏமாத்தினங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா திரும்ப என்னை விட்டு போயிருவான்ற பயத்துலதான் நான் எந்த உண்மையும் சொல்லாம மறைச்சேன். எனக்கும் சீதாக்கும் இடையில நடந்த விஷயம் நான் சொல்லாம சீதாக்கு தெரியாதுங்கிற நம்பிக்கையில இருந்தேன். ஆனா இப்ப ராகேஷ்க்கு இந்த உண்மை தெரிஞ்சிருக்கணும் போது அது சீதாவுக்கு ஒருவேளை தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சீதா நிச்சயமா என்னை விட்டு போயிருவா. இல்ல, சீதா என்னை விட்டு போனா அதை என்னால தாங்க முடியாது. அதனால இந்த உண்மை எக்காரணத்தை கொண்டு சீதாவுக்கு தெரியக்கூடாது. ஆனா அந்த ராகேஷால இந்த உண்மை எப்படியாவது சீதாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ராகேஷ் யாரு, சீதாவுக்கும் அந்த ராகேஷ்க்கும் என்ன சம்பந்தம், அவனுக்கு எப்படி இந்த உண்மை தெரியும், இதையெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். ராகேஷ்க்கும் சீதாவுக்கும் என்ன சம்பந்தம்னு முதல்ல கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் இந்த உண்மை சீதாவுக்கு தெரியாம நம்மளால பாத்துக்க முடியும். என்ன தீரா? அரவிந்தப்பா, இங்க பாருங்க, நானே பட்டம் செஞ்சிருக்கேன். வாங்க நம்ம வெளிய போய் பட்டம் விடலாம். டே தீரா, அப்பாக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குடா, நீ போய் விளையாடுறா போ. அரவிந்தப்பா, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் தலை வலிக்குது? டே, ஒன்னும் இல்லடா தீரா, ஒரு சின்ன தலைவலி அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரம் அப்பா இங்க தனியா ரெஸ்ட் எடுத்தேன்னா சரியாயிடும். நீ வெளியே போய் விளையாடு போ. இல்ல அரவிந்தப்பா, நான் உங்களோடயே இருக்கேன்.
ஏன்டா தீரா, எனக்கு ஒன்றும் இல்லடா, நீ வெளியே போய் விளையாடு போ. இல்ல அரவிந்தப்பா, நான் போல. உங்களை பார்க்க பாவமா இருக்கு. நான் உங்களோடயே இருக்கேன். வேணண்டா தீரா, என் மேல இவ்ளோ பாசம் வைக்காதடா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீயும் அம்மாவும் என்னை விட்டு போயிருவீங்களோன்னே என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. தீரா, அப்பா உன்கிட்ட ஒன்னு கேட்டா உண்மையை சொல்லுவியடா? கேளுங்க அரவிந்தப்பா, நான் எப்பவுமே அரவிந்தப்பா கிட்ட உண்மையை மட்டும்தானே சொல்லுவேன். சரிடா தீரா, அது வந்து ஒருவேளை உன் அம்மா இதுக்கப்புறம் நீ அரவிந்தப்பா கூட இருக்கக்கூடாது, வானு உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டா நீ என்னை விட்டு போயிருவியாடா? ஏன் அரவிந்தப்பா அப்படி கேக்குறீங்க? அம்மா அன்னைக்கு மாதிரி என்ன உங்களை விட்டு வேற எங்கேயாவது ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களா? அப்படி மட்டும் அம்மா எங்கேயாவது கூப்பிட்டா நான் போக மாட்டேன் அரவிந்தப்பா. நான் உங்களோட தான் இருப்பேன். எனக்கு அம்மா கூட போக வேண்டாம். எனக்கு அரவிந்தப்பா தான் வேணும். தீரா, அழாதடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அப்போ அம்மா என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல? ஐயோ இல்லடா தீரா, எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. நான் சும்மா தான் கேட்டேன், நீ அழாத. சரி அரவிந்தப்பா. தீரா, அதுக்குள்ள இங்க வந்து அவரை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ அரவிந்த், இவ்ளோ நேரம் பட்ட விடலாம் வாமா வாமான்னு என்ன கூப்பிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் வரலன்னதும் இப்ப உங்ககிட்ட வந்துட்டானா? இல்ல சீதா, அவன் என்ன தொல்லையெல்லாம் பண்ணல. அவன் சும்மா தான் என் கூட இருந்தான். சரி சரி. தீரா, அதான் வெளியே ஆதி நிலா எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கும்போது எதுக்கு பட்டத்தை தூக்கிட்டு இங்க வந்திருக்க? போ, அவங்களோட போய் பட்டம் விட்டு விளையாடு போ. சரிம்மா. சீதா, உன் வாழ்க்கையை கெடுத்தது நான் தானே தெரிஞ்சாலும் என் கூட இருப்பியா சீதா? அரவிந்த், என்னாச்சு அரவிந்த்? ஏன் என்னமோ மாறி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீதா. எங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சா நீ என்னை விட்டு போயிருவியோன்னு. என்னானாலும் சரி, அப்படி மட்டும் என்னை விட்டு போயிடாத சீதா. அரவிந்த், சீதா, என்னாச்சு அரவிந்த்? ஏன் தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. இல்ல, உங்க முகமே சரியில்லை, அதான் கேட்டேன். ஸ்டேஷன்ல ஏதாவது டென்ஷனா, இல்ல தலை ஏதாவது வலிக்குதா? டீ ஏதாவது போட்டு கொண்டு வரவா? இல்ல சீதா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ. சரி அரவிந்த். சீதா. சொல்லுங்க. சீதா, ஒருவேளை நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்தேங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சாலும் நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? சொல்லுங்க அரவிந்த். ஒன்றும் இல்லை சீதா, உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னா கொஞ்ச நேரம் இங்கே என் பக்கத்துலேயே இருக்கியா? சரி அரவிந்த், இருக்கேன். எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல்வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? கண்ணால் கண்ணால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேனா சொல்லு, சின்ன சின்ன கிளியே. ரியா, நீ எப்படி மேலே வந்த? நான் தாண்டா கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா இந்நேரத்தில் மேலே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரே காத்தா இருக்குல்ல, உள்ள ரூம்ல கூட்டிட்டு போய் தூங்க வைங்கம்மா. அவ தூங்குறது இருக்கட்டும், நீ தூங்காம இந்நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, தூக்கம் வரல, அதான் சும்மா உட்காந்துருக்கேன். நான் கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்குறேம்மா, நீங்கள் ரியாவை கூட்டிட்டு போங்க. டேய், போங்க போங்கன்னு எங்களை விரட்டிட்டு நீங்க தனியா உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கறக்கா? மா, இல்லைன்னு மட்டும் போய் சொல்லாதடா, எனக்கு எல்லாமே தெரியும். முந்தா நேத்து நீ நம்ம வீட்ல இருந்து கூட்டிட்டு போனது சாரா இல்ல, ஐஷுன்னு எனக்கு தெரியும். மா, அது வந்து வேணாம்ப்பா, இல்லாத காரணத்தை என்கிட்ட சொல்றதுக்காக நீ கஷ்டப்பட வேணாம்.
எனக்கு எல்லாம் புரியுது. என்னதான் இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி, அவ இந்த குழந்தையோட அம்மா. இந்த குழந்தைய பார்க்கறதுக்கு திருட்டுத்தனமா அவ வந்துட்டு போறதும், அவளை பார்க்கறதுக்கு நீ இப்படியெல்லாம் போய் சொல்லி திருட்டுத்தனம் பண்றதும் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான். உன் வாப்பா அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க சம்மதிக்காததுனால தான் நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. போதும்டா, நீயும் ரியாவும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டுக்கு திருட்டுத்தனமா நீ கூட்டிட்டு வர வேண்டாம். நீ அவளை தைரியமா உன் பொண்டாட்டியே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. உன் வாப்பா என்ன சொல்றாருன்னு நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, எங்க காலம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்காக வாழ வேண்டிய நீங்க ஏன்டா கஷ்டப்படணும்? 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு நாளாவது நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பீங்களாடா? போதுண்டா ஷமீர், எங்களுக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்ததும், இடையில இந்த குழந்தை பாவம் அம்மா பாசத்துக்காகவும் அப்பா பாசத்துக்காகவும் ஏங்கி அழுததும் எல்லாம் போதுண்டா. இங்க பாருடா, அந்த பொண்ணு வீட்டில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் வாப்பாவோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். உன் வாப்பாவுக்காக தான் நீ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு தயங்குறேன்னா, இப்ப அம்மா நான் சொல்றேன், அந்த பொண்ணை தைரியமா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. உன் வாப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களேம்மா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்மா. டேய், நான் உன் அம்மாடா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானடா நான் எப்பவுமே நினைப்பேன். உன் வாப்பாவை பத்தி கவலைப்படாத. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ தாராளமா அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வா. நிச்சயமா கூட்டிட்டு வருவேம்மா. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அதை மட்டும் பண்ணிட்டு நிச்சயமா ஐஷுவை இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்களும் வாப்பாவோ அவளை ஏத்துக்க மாட்டீங்களோன்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீங்களே ஐஷுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு இதுவே போதுமா. நிச்சயமா கூடிய சீக்கிரத்துல ஐஷுவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். சரிப்பா, எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாத. வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த ரூம் பக்கமே நீ போகல. அது எதனாலன்னு எனக்கு தெரியும். அதையெல்லாம் யோசிக்காதப்பா. ரியாவை கூட்டிட்டு போய் ரூம்ல படுத்து தூங்கு. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு வரேன். நீங்க ரியாவை கூட்டிட்டு போங்க. ரியாச்சலம், அப்பா வருவாரு, நீ வா, நம்ம கீழே போய் தூங்கலாம். டேய், அவ நேத்துல இருந்து உன் கூட இருக்கணும்னு தாண்டா அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கட்டும். நீ கீழே வரும்போது அவளை கூட்டிட்டு வா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்ன ரியா குட்டிக்கு தூக்கம் வரல? சரி, இங்க வா. நீ தப்பா வரலன்னு ரொம்ப அழுதியாடா? சாரிடா, என்னதான் இருந்தாலும் நான் நேத்து வீட்டுக்கு வராம இருந்திருக்க கூடாது. நான் இல்லாம நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா நேத்து இருந்த டென்ஷன்ல உன்னை பத்தி கூட யோசிக்காம விட்டுட்டேன். அப்பாவை மன்னிச்சிருச்செல்லாம். சாரி ரியா குட்டி. ஓ, அப்பா செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட்டா இதெல்லாம் வாங்கி தரணுமா? சரி, அப்பா நாளைக்கு வாங்கி தரேன். டபுளா? ஓ, பபிள்ஸா? சரி, அதுவும் வாங்கி தரேன். சரி, இன்னும் ரியா குட்டிக்கு வேற என்னெல்லாம் வேணும்? ரியா, உன் வாயிலிருந்து நான் எதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ நீ அதையே என்கிட்ட கேட்குற ரியா. அம்மா வேணும்னு நீ உன் வாயால என்கிட்ட கேட்கறதுக்குள்ள உன் அம்மாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ அம்மான்னு என்கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்கப்புறமா உன் அம்மாவை நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலனா அதுக்கப்புறம் நான் உன் அப்பான்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான் ரியா செல்லம். கூடிய சீக்கிரத்துல உன் அம்மாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். ஷமீர், நான் உங்களை விட்டு வந்துட்டேனே தவிர நீங்க எப்படி இருக்கீங்க, ரியா என்ன பண்றா, இது எதுவுமே தெரிஞ்சுக்காம எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. நீங்களும் ரியாவும் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா, எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு உங்களையும் ரியாவையும் பார்க்கணும் போல இருக்கு. அம்மா அப்பாக்காக உங்களை விட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப நினைச்சு பார்க்கும்போது என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு உங்க கூடயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது ஷமீர். என்னால உங்களையும் ரியாவையும் விட்டு இருக்க முடியல. இப்ப மட்டும் திரும்பவும் நீங்க என்ன வந்து கூப்பிட்டா நிச்சயமா நான் உங்க கூட வந்துடுவேங்க. ஆனா இப்போ இந்த வீட்டை விட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு உங்களை பார்க்கணும். ஐசுகண்ணே, அம்மாச்சி,
அது என்னது நீ என்னதுக்கு இப்படி அழுதுகிட்டே கிடக்கவோ? ஐயோ அம்மாச்சி, என்னால முடியல அம்மாச்சி. நீங்க சொன்னது சரிதான். நான் அவரையும் குழந்தைய விட்டு வந்திருக்க கூடாது. வந்துட்டேன். ஆனா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு என் குழந்தைய பார்க்கணும். ஆனா இப்போ என்னால இந்த வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாது. நான் என்ன அம்மாச்சி பண்றது? ஐயோ சரி ஐசுகண்ணு, அழுவாத. இங்க பாரு, நீ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். புரிஞ்சுக்கிட்டேன் அம்மாஜி. அவர் என் பக்கத்துல இருக்கும்போது நீ என் கூட வந்துருன்னு கூப்பிடும்போது என்னால உங்க கூட வர முடியாதுன்னு அவரை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மா அப்பா கூட வந்துட்டேன். ஆனா இப்போ எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு, அவர் கூடயே போயிடணும் போல இருக்கு. ஆனா என்னால இப்ப இந்த வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாது. நான் என்ன அம்மாஜி பண்ணுவேன்? ஐயோ ஐசுகண்ணு அழுவாத, முதல்ல அழுகையை நிறுத்து. இப்ப என்ன, உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், உன் புருஷனை போய் பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா அம்மாச்சி, ஆனா எப்படி முடியும்? அம்மா அப்பாவையும் ராகேஷையும் மீறி என்னால எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும்? அதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத ஐச்சுக்கண்ணு, அதுக்கு தானே அம்மாச்சி நான் இருக்கேன். உனக்கு என்ன, இப்ப நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உன் புருஷனை பார்க்கணும், அவ்வளவுதானே? நாளைக்கு இந்த அம்மாச்சி உன்னை வெளியே கொண்டு வரேன். என்ன அம்மாச்சி சொல்றீங்க? எப்படி முடியும்? அந்த ராகேஷ் எப்படி நம்மள வெளியே அனுப்புவான்? ஐயோ ஐசுகண்ணே, அந்த பம்பர கட்டத்துல இருக்கா நீ பயந்துகிட்டு கிடக்குவா? அவனை நான் பாத்துக்கிடுறேன். யார் ஐசுகண்ணே, இந்த அம்மாச்சியை என்னன்னு நினைச்ச? அந்த காலத்திலேயே உன் தாத்தாவை நான் காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்ப உன் தாத்தனை யாருக்கும் தெரியாம பார்க்க போகையில என்ன மாதிரி எல்லாம் பிளான்களை போட்டு பார்க்க போவேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப இந்த பம்பர கட்ட தலையில சமாளிக்கிறதுலாம் எனக்கு ஜூஜூபி ஆக்கும், ஜூஜூபி. அந்த பம்பர கட்ட தலைங்கிட்ட என்ன சொல்லி உன்னை வெளியே கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். நாளைக்கு நீ உன் புருஷனை பார்க்கலாம். கவலைப்படாத ஐசுகண்ணே. நிஜமாவா அம்மாச்சி? அட ஆமா, பின்ன நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு கிடக்கேன்? இங்காரு, நாளைக்கு நீ உன் புருஷனை பார்க்கிறதுக்கு இந்த அம்மாச்சி கேரண்டி. நீ ஒன்னும் கவலைப்படாம எனக்கு நிம்மதியா போய் படிச்சு தூங்க ஐசுகண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.